Hi guys, welcome to VPAL. Let's go to post-market analysis and then now how to use the VPAL system in option trading. Okay. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பாருங்க, நிஃப்டி வந்து இது சொன்ன மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் பயஸ் வந்துச்சுன்னு சொன்னோடனே கரெக்டாக நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுங்க பார்த்தீங்களா? நம்மளோட லெவல் T3 லெவலுக்கு மேலே, அதாவது 3 லெவல் நம்ம பை ட்ரேட் ஒன்றுக்கு மேலே தான் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஆகி அங்கேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் லெவல் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீக்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து நம்ம லெவல்ஸ் கரெக்டாக எங்கே ஒர்க் ஆகுது, அதுக்கு மேலே மார்க்கெட்டை மூவ்மெண்ட் பண்ண முடியல. எங்கே நம்மளுக்கு வந்து போனாலுமே லெவல்ஸ்குள்ளே வந்துட்டா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வி அவாய்டட் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் போய் பார்க்கலாம் வாங்க. பேங்க் நிஃப்டியும் சரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான், ஆஸ் இட் இஸ் பாசிட்டிவ் பையஸாக இருந்திருக்கு. பை ட்ரேட்ஸ் மூலம் சஸ்டெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய லெவல்ஸ் கீழே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கீழே போயிட்டு அங்கேயே வந்து அதுக்கு மேலே போக முடியும், சஸ்டெயின் ஆக முடியாமல் ஸோ பாசிட்டிவ் லெவலுக்கு உள்ளேயே வந்து முடிச்சிட்டாங்க இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ பையர்ஸ் வந்து திரும்பி இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் தான் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் தான் நம்மளுக்கு என்ன தெரிய வரும். ஏன்னா இன்னைக்கு ஓலா வந்து ஐபிஓ வந்திருக்கு, அந்த சிலர்லாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா அப்கமிங் வீக்ஸில் எப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறோம் லெவல்ஸ் எப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் எந்த மாதிரி மல்டி டைப் ஃப்ரம் யூஸ் பண்ணி நம்ம விமேக்கையும் விபேலையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலான்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். செக் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸிங். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. ஓகேங்களா? ஸோ என்னாச்சு, 50,638 இது வந்து புட் ஆப்ஷனுக்கு எடுத்துக்கலாம். இது என்னது 50,441. ஸோ 50,400 கால் ஆப்ஷன்ஸ்க்கும் 50,700 புட் ஆப்ஷன் நம்ம வந்து ஆப்ஷன் சார்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ வி கோ ஃபார் கால் ஆப்ஷன். சரிங்களா? கால் ஆப்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டு நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம். நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 3 டைம் ஃப்ரேம்ஸ். இப்போ நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கோ ஃபார் 1, 3 and 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணிங்க. நான் எக்ஸிக்யூட் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் 1, 2 and 3 இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சிம்பிளான விஷயம் எப்படி பண்ணலான்னு பாருங்க. 1 மினிட்ல நம்மளுக்கு ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் வந்தோடனே பை சிக்னல் நீங்கள் காமிக்கும். ஓகேங்களா? அதுக்கு கீழே நீங்கள் அந்த பைக்கு போடும்போது என்ன சொல்ல வரேன்னா, அந்த கேண்டில் கீழே என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்குங்க. நான் வந்து ஹரிசாண்டல் ட்ரே போட்டிருக்கேன். இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ட்ரே சொல்லுவாங்க, அது போட்டாச்சு. ஸோ எனக்கு வந்து என்னாச்சு, இந்த கேண்டில் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையும் சிங்க் லே அவுட் எக்ஸாம்பிள் இதை எப்படி பண்ணணும்னு திருப்பி காமிக்கிறேன். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஹரிசாண்டல் ட்ரேன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணி கரெக்டாக இந்த பாட்டமோட, சரிங்களா, சிக்னல் நம்ம எங்கே ஜென்ரேட் ஆச்சோ அந்த வந்து கேண்டில் பாட்டமில் ஒரு பண்ணீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி இங்கே சிங்க் அண்ட் லே அவுட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லே அவுட் எல்லா இடத்துலையுமே அந்த கோடு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி 2 மினிட்ஸில் வந்து இந்த நம்மளுக்கு வந்து என்னாச்சு, இங்கே பாருங்க, பை வந்து 121 வந்திருக்கு. 2 மினிட்ஸில் வந்து 123 வந்திருக்கு. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 3 மினிட்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். சரிங்களா? 3 மினிட்ஸில் 124, 3 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 121 வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் வரும்போது நான் வந்து க்ளோஸ் வச்சுப்பேன். 2 மினிட்ஸ்லையும் 1 மினிட்லையும் க்ளோஸ் வச்சுட்டு இங்கே வந்து சஸ்டெயின் ஆகுதா, இந்த 2 லெவலுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஐ வில் எக்ஸிட். என் டார்கெட் வந்து நியர்பையான விபிஎலோட லைன்ஸ் தான், பிவோட் பாயிண்ட்ஸ் தான் என்னுடைய வந்து டார்கெட்ஸ். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோடனே இங்கே வந்து டார்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு என்னன்னா ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இங்கே வரைக்கும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த ஹையை வந்து உடைக்க ட்ரை பண்ணும். எப்பவுமே ப்ரீவியஸ் ஹையை உடைக்க ட்ரை பண்ணும் ப்ரைஸ் போயிட்டு, அங்கே தான் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா எனக்கு கிளியராக அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சிஸ்டம் இருக்கிறதுனால நான் இங்கே என்ட்ரியே இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். புரியுதுங்களா? ரொம்ப கிளியர். மல்டி டைம் ஃப்ரேமில் நான் 3 மினிட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால 1 மினிட் 2 மினிட் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணி அந்த சிக்னல் ஜெனரேட்டர்னா அந்த கேண்டலுக்கு கீழே நான் வந்து கூட போட்டுக்கிட்டேன். அந்த கேண்டில் லோவில் பைக்குனால, செல்லுன்னா டாப்பில் போட்டுக்கணும். அதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து கால் ஆப்ஷன். சரிங்களா? 20,400 ஈஸியாக ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியில் இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஒரு நல்ல வந்து இதில் சொல்லுவாங்க ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டிங்க பாருங்க. இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயே நம்ம இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ட்ரெண்டிங் எல்லாம் எவ்வளோ கேப்சர் பண்ணலாம்னு யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது புட் ஆப்ஷன்லேயும் ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்க, புட் ஆப்ஷன் வந்து 20,700 சேம் வந்து இந்த டைமில் பாருங்க உங்களுக்கு வந்து நான் எக்ஸிக்யூட் வச்ச டைம் ஃப்ரேம் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அனலைஸ் வந்து டைம் ஃப்ரேம் வந்து நான் இதில் பண்ணுறேன்னா 1 and 2 மினிட்ஸில் பண்ணிட்டு அதுலேருந்து 3 மினிட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 1 மினிட்ல பை சிக்னல் வந்த பிறகு 220 வந்த பிறகு ஒரு கோடை போட்டாச்சு. சேம் இங்கே வந்து என்னாச்சு, அங்கே 1 மினிட்ல 220 வந்தாலுமே
இங்க நம்மளுக்கு எப்போ வருது 231 தான் வருது. புரியுதுங்களா? இங்க நம்ம வந்து கோடு போட்டாச்சு. நான் 3 மினிட்ஸ்ல எனக்கு எங்க வருது 242. ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு டைம் ஃப்ரேம் தான் எக்ஸிக்யூட் பண்றோம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் லெவல் தான் ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம்ல எங்க இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல நம்ம வந்து பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஆகி மேல போனா தான் நம்மளுக்கு டார்கெட் கொடுக்கும். இல்லைன்னா ஃபேக் அவுட் ஆகி கொடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். அதனால தான் நான் வந்து ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம் கொடுத்து அங்கன்னா ஸ்ட்ரென்த்தா வந்து ஃபார்முலாய்ட்டு மேல வருதான்னு பார்த்து 3 மினிட்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்றேன். என் டார்கெட் இங்க கிளீனா அடிச்சிருச்சா? என் டார்கெட் கொடுத்தாச்சு. ஓகே ரைட். இது ஒரு 30 பாயிண்ட்ஸ் பாருங்க. நம்ம டார்கெட் கொடுத்து இங்க இந்த லெவல்ல இருந்து நான் கொடுக்குறேன் 39 பாயிண்ட்ஸ். ஒரு 30 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சா போதும். ஸோ நான் எப்பவுமே இந்த டார்கெட்டை வந்து நீங்க மாத்தாதீங்க, என்ட்ரியும் மாத்தாதீங்க, சிஸ்டமேட்டிக்கா இருங்க. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்க்கு இது எல்லா நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கும் யூஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் கோல்டுக்கும் யூஸ் பண்ணலாம். கோல்டு பிடிசிக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துருக்கேன். சார்ட் வாங்க பார்க்கலாம். ஸோ கோல்டு பாருங்க. கோல்டு வந்து நம்ம பை ட்ரேட் சொல்லுவோம்ல சஸ்டெயின் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரேஞ்ச் ஒன் மார்க்கெட் நேற்று ட்ரெண்டிங் டே கொடுத்தது. இன்னைக்கு வந்து அந்த ட்ரெண்டிங் டே கொடுத்ததுனால இட்ஸ் லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு இருக்கா, அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் ஒன் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். இதுலயும் பாருங்க. இப்போ நான் கோல்டு போயிட்டு மல்டி டைம் அனாலிசிஸ் கொடுக்குறேன். ஐ யூஸ் கோல்டு இன் 15 மினிட்ஸ்ல என்ட்ரி ஆகும். நான் பேர் சொன்னேன். மற்ற டைம் ஃப்ரேம்னா கோல்டு ஃபாரெக்ஸ் கிரிப்டோனா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுத்துங்க. இதுக்கு வந்து என்ன 3 and 5 மினிட்ஸ் வந்து அனாலிசிஸ் நான் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து லாஸ்டா பை வந்து இங்க வந்திருக்கு 12:39 PM வந்து ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ்ல 12:45 வந்திருக்கு. புரியுங்களா? ரெண்டுத்துக்குமே ஒரு கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆனா நம்மளுக்கு வந்து எங்க வந்திருக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து இங்க பை வந்திருக்கு 1:30 தான் நம்மளுக்கு பை வந்திருக்கு. ஓகேவா? பை வந்த பிறகு நம்ம மேல டார்கெட் கொடுத்தாலுமே ஸ்ட்ரக்சர் வந்து நான் சொன்ன ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் இங்க ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த அடிக்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மேல லெவல் வரைக்கும் போனோம். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி லெஃப்ட்ல பாத்துங்க. லெஃப்ட்ல வந்து எங்க போய் பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிட்டு ஸோ அந்த லெவல் வரைக்கும் உடைக்கிறதுக்கு வால்யூமா போயிருக்கு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த லெவலுக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஸ்டாப் லாஸ் அடிக்கவே பாருங்க. நீங்க இந்த கரெக்டா நம்ம வந்து என்ன பண்ணோம், இதுக்கு கீழே இந்த லைனுக்கு கீழே எந்த கேண்டலும் சஸ்டெயின் ஆகல. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த டார்கெட்டுக்கும் வெயிட் பண்ணோம், ஈஸியா கொடுத்துச்சு டார்கெட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து பை சிக்னல் இருக்கு. இந்த கேண்டில் நம்மளுக்கு பை கொடுத்தாலுமே நம்ம அந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு தான் சிக்னல் வரும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் சிக்னலை நம்ம செக் பண்ணிட்டு இங்க எடுக்கலாம். ஸோ $12 வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பிடிசியும் பார்த்துட்டீங்க. பிடிசியும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். அழகாக பை ட்ரேட் பாசிட்டிவ் பையர்ஸ் இருந்தாலுமே ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்காங்க. இதில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம், மல்டி டைப் அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து பிடிசி சார்ட். பிடிசியில் நம்ம 15 மினிட்ஸில் கடைசியாக இப்போ ஜென்ரேட் ஆயிருக்கு. அதாவது 4 PM ஜென்ரேட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி செல் ரீசன்ட் செல் பார்த்தீங்கன்னா நான் கோடு போட்டு ரெடியாக வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 12:57 வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3:05 ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுல 4 o'clock ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 2 சிக்னலோட வந்து என்ன சொல்ற டாப். புரியுதுங்களா உங்களுக்கு? செல்லுன்னு வரும்போது டாப்ல தான் நீங்க மார்க் பண்ணணும். புரியுதுங்களா? பைக்கு வந்து பாட்டம்ல மார்க் பண்ணணும், செல்லுக்கு டாப்ல மார்க் பண்ணணும். லைன்ஸ் போட்டாச்சு. இதுக்கு கீழே வந்து சஸ்டெயின், இதுக்கு மேல வந்து கேண்டில் சஸ்டெயின் லிக்விடிட்டி கிராப் பண்ணிருக்காங்க. பட் சஸ்டெயின் ஆகல. நல்லா புரிஞ்சுக்க. இது ஸ்டாப் லாஸ் எடுத்துக்க முடியாது. இதுக்கு மேல கேண்டில் கம்ஃபர்டபுளா க்ளோஸ் ஆனா மட்டும் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வர முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்ட்ரி இங்க நாம வந்து இங்க ஒரு கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம். இங்க இருந்து லெவல் வந்து டார்கெட் தான் $1000. ஸோ $1000 வந்து மூவ்மெண்ட் வந்து ஈஸியா கேப்சர் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணிருச்சு. எதுல? இன் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லயே. ஓகேங்களா? ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லயே உங்களுக்கு $1000 வரைக்கும் பிடிசி கேப்சர் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குது. ஸோ இதுல இனிமேல் வந்து இதோட பெஸ்ட் சிஸ்டம் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ரீசெண்டா எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. எல்லாமே அதே மாதிரி சீரீஸ் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ஷன்ஸோட பேசிக் என்ன, ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் என்ன, எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் வந்து கிடைச்சிடும் பிளேலிஸ்டாவே. பாருங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.